இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு சென்னை கிளம்பிட்டு அவனை வண்டி ஏற்றி விடுறதுக்காண்டி சாரங்கோயில் வர வந்திருந்தேன். 4 மணிக்கு ட்ரெயினுக்கு 3:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருந்தோம். சரி இன்னைக்கு ட்ரெயினை விட்டுருவோன்ட்டு அறக்க பறக்க ஓடியாந்து அஜினரி வில்லு பாட்டை ஹெட்செட்டில் போட்டு பைக்கில் பறந்து வந்து ஸ்டேஷனில் பார்த்தா வண்டியை காணோம். சரி அவ்வளோதான், வண்டி போயிடுச்சு போல, என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு போமா அப்படின்னு ஃப்ரெண்ட்டை கேட்டால் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்ட்டு. சரி 20 நிமிஷம் டைம் இருக்கலாம், வா வெளியே போய் சர்பத்து குடிச்சிட்டு வருவோன்ட்டு தாத்தா ஒருத்தர் கடை போட்டிருந்தாரு. நாங்களும் ஆளுக்கு ஒரு சோடா சர்பத்து போட்டு ஐஸ் நிறைய போட்டு குளூர குடிச்சாச்சு. லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு நிறைய பேர் ஊருக்கு கிளம்புறாங்க போல. சாரங்கோயிலில் நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக ட்ரெயினும் வந்துருச்சு. ஃப்ரெண்டு வண்டியில் ஏறிட்டான். என்னதான் அவன் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஏறினாலும் சொந்த ஊருக்கு போவையில் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் லீவுக்கு தான் ஊருக்கு வருவான். வெளியூரில் வேலை பார்க்குற எல்லாருமே எப்பண்டா லீவு கிடைக்கும் சொந்த ஊருக்கு போகலான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் வெளியே அனுப்ப வந்திருக்கீங்களா அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வெளியூரில் வேலை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை சி.